ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸில் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா செட் தியரி ஃபுல்லாக கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். டெஃபினெட் இன்டெக்ரலில் ப்ராப்ளம்ஸ் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 10 நாளாக ஊரில் இல்லை, ஒரு நாள் வீடியோ கொடுக்க முடியல. நேற்று வந்து செட் தியரியில் வீடியோ கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து இன்டகிரேஷனில் நீங்கள் கேட்ட டெஃபினெட் இன்டெக்ரலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜான்வரி எண்டு 2025 ஜான்வரி 22லேருந்து 29 வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷனும், அதே மாதிரி ஏப்ரல் கடைசியில் இதே மாதிரி ஏப்ரல் கடைசி வாரத்தில் 2வது செஷனும் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த 3 மாதமும் தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டிகிட்டே இருக்கலாம். அப்படின்னா சால்வ் பண்ணி காட்டாத போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டடாக இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் சின்ன சின்னதாக ஷார்ட்ஸில் ரீல்ஸ் கொடுப்பேன், அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே இருந்து சால்வ் பண்ணுவோம், இடம் கிடைக்கும். FB twice differentiable function. Twice differentiableனா f dash of xம் f double dash of xம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? f dash of xம் f double dash of xம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் f of 2 is equal to 8, f dash of 2 is equal to எல்லாம் நிறைய வேல்யூஸும் நம்மளுக்கு என்ன செய்திருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f dash of f of y, f double dash of y, f of y, f double dash of y, f dash of y, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வேல்யூஸை கண்டுபிடிச்சி எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக பொருந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரிதானா? இதில் எஃப்பை பற்றி என்ன மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, f is twice differentiable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f is twice differentiableனு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f dash of x greater than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஹிண்ட். f dash of x greater than or equal to 1 அப்படின்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுங்க. f dash of x dx greater than or equal to integral 1 dx. இந்த லிமிட் எங்கேருந்து எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 6. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் ஆயிருக்கு, 1 to 6ல டிஃபைன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 5ல தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு f of 2, f dash of 2, இங்கே f dash of 5 அதான் கேட்டிருக்கு. அப்போ 1 to 6 நம்மளுக்கு கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் என்ன அப்படின்னா 2 to 5 தான். அப்போ 2 to 5ல நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். 2 to 5ல இன்டகிரேட் பண்ணிங்கன்னா f dash of x இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் என்ன செய்திரும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா f of xன்னு கிடைக்கும். லிமிட் 2 to 5 greater than or equal to, இங்கே dxக்கு x லிமிட் 2 to 5. அப்போ இதில் வேல்யூ போட்டிங்கன்னா f of 5 minus f of 2 greater than or equal to 5 minus 2. அப்போ f of 5 greater than or equal to 5 minus 2 3யா? இங்கே f of 2க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 8. f of 2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 8. அப்போ 3 plus 8 11. அப்போ f of 5 நம்மளுக்கு என்ன வருதுன்னா greater than or equal to 11 வருது. இங்கே என்ன இருக்கு, f of 5 less than or equal to 10 கொடுத்துருக்கு. ஸோ இது ஆன்சர் கிடையாது. சரியா? இனி அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. f double dash of x greater than or equal to 4ன்னு கொடுத்துருக்கு. f double dash of x greater than or equal to 4. அதையும் நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம இன்டகிரேஷன் இருக்கு, இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆகும். அப்போ f dash of x greater than or equal to, இங்க என்ன வரும்னா 4 into x dx வரும். இங்க f dash of y, f dash of 2, இங்க என்ன இருக்கு 4 into 5 minus 2. அப்போ என்ன வரும்னு பாருங்க, f dash of 5 minus f dash of 2. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்க, f of 5
f of i greater than or equal to 11 greater than. இங்க f dash of 2க்கு வேல்யூ கொடுத்திருக்கு. f dash of 2 எவ்வளவு 5. f dash of 2 ஓட வேல்யூ என்ன 5. இப்ப greater than or equal to இங்க என்ன வரும் 4 minus into 12. அப்ப f dash of 5 greater than or equal to 17. f dash of 5 என்ன greater than or equal to 17. இப்போ இங்க பாருங்க f dash f of 5 f dash of 5 ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா f of 5 plus f dash of 5 greater than or equal to 11 plus 17 which is equal to என்னது நம்மளுக்கு f of 5 plus f dash of 5 greater than or equal to 28. f of 5 plus f dash of 5 என்னது greater than or equal to 28. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். less than or equal to 26 கொடுத்திருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. So f of 5 plus f dash of 5 greater than or equal to 28. இதுதான் நம்மளுடைய ஹிண்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொசீட் பண்றோம். நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது 2 to 5ன்னு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்சர்ல வந்து 5 இருக்கு, கொஸ்டின்ல வந்து 2 இருக்கு. அப்ப அதுல நம்ம 2க்கும் 5க்கான வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பாசிபிளா இருக்கு அப்படிங்கிறதுனால இன்டகிரேஷனை 2 to 5ன்னு எடுக்கணும். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தை அழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் என்ன செய்வேன் எப்போவுமே கீழே இருந்து ப்ராப்ளம் போடுவேன். இப்போ பாருங்க இன்டகிரல் 0 to 1/2 x ஸ்கொயர் வந்து by 1 minus x ஸ்கொயர். இது 2020ல கேட்ட கொஸ்டின்ஸ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுல x is equal to sin தீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ x ஸ்கொயர் equal to sin ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். 1 minus x square 1 minus x square equal to 1 minus sin square theta cos square theta ன்னு கிடைச்சிரும். சரியா? cos square theta ன்னு கிடைச்சிரும். அதுல dx is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும் cos theta d theta ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ x is equal to 0 னா x is equal to 0 னா sin theta is equal to 0 சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். அப்ப x 0 னா sin theta என்னது 0. அப்படினா sin 0 தான் நமக்கு எவ்வளவு 0. அடுத்து x is equal to 1/2 போடிங்கனா sin theta is equal to 1/2. தீட்டாக்கு எப்ப 1/2 கிடைக்கும்? எப்ப 1/2 கிடைக்கும்? 30 டிகிரில கிடைக்கும். அப்ப theta is equal to pi/6. theta is equal to எவ்வளவு pi/6. இப்போ இந்த இன்டகிரல் வேல்யூவை போட்டுறலாம். இன்டகிரல் 0 to pi/6 எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். x ஸ்கொயர் என்னது sin ஸ்கொயர் தீட்டா. x ஸ்கொயர் எவ்வளவு sin ஸ்கொயர் தீட்டா by 1 minus x ஸ்கொயர். அப்ப cos ஸ்கொயர் தீட்டா. the cos ஸ்கொயர் தீட்டா the whole power 3/2 into dx. dx என்னது cos தீட்டா. cos theta d theta equal to integral 0 to pi/6. அப்போ sin square theta by cos square theta இந்த 2 cancel ஆயிரும். அப்ப cos cube theta into cos theta d theta. அப்ப இதுல ஒரு cos theta நமக்கு cancel ஆயிரும். அப்ப sin square theta by cos square theta வை நம்ம எப்படி எழுதிடலாம்? tan square theta ன்னு எழுதிடலாம். அப்ப integral 0 to pi/6 tan square theta d theta. tan square theta க்கு நமக்கு இன்டகிரேஷன் கிடையாது. 0 to pi/6 tan square theta வை எப்படி எழுதலாம்? secant square theta minus 1. secant square theta is equal to 1 plus tan square theta ன்னு தெரியும் இல்லையா? secant square theta is equal to எவ்வளவு 1 plus tan square theta. இது ரொம்ப trigonometryல ஃபெமிலியரான ஒரு ஃபார்முலா. tan square secant square theta is equal to எவ்வளவு 1 plus tan square theta. அப்ப நான் tan square theta க்கு என்ன கொடுக்க போறேன்? secant square theta minus 1 d theta. integrate பண்ணீங்கன்னா I is equal to integral secant square theta க்கு integration tan theta minus 1 theta limit எவ்வளவு 0 to pi/6. அப்ப tan pi/6 minus pi/6 tan pi/6 minus pi/6 என்ன ஆன்சர் வரும் பாருங்க. அதே மாதிரி minus tan 0 0 தான். அப்ப tan pi/6 minus pi/6 க்கு என்ன வரும்? tan pi/6 னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? இந்த இதுக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கு? k/6 னு கொடுத்திருக்கு. tan pi/6 க்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு 1/√3 ஆ? tan pi/6 tan 30 தானே. அப்ப 1/√3
minus pi by 6 minus pi by 6 equal to எவ்வளவு இதோட வேல்யூ என்னது k by 6 அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா இதுதானே k by 6 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் so k is equal to 6 into 6 by root 3 minus pi 6 by root 3 minus pi சரியா இந்த 6 2 into 3 ன்னு எழுதலாம் by root 3 பழையபடி 2 into 3 minus இங்க என்னது pi இந்த 3 நான் திரும்பியும் root 3 into root 3 ன்னு எழுதுறேன் ஒரு root 3 கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன ஆன்சர் 2 root 3 minus pi 2 root 3 minus pi இருக்கு இந்த இருக்கு பாருங்க 2 root 3 minus pi இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரிதானா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க டெஃபினைட் இன்டெக்ரல் கொஞ்சம் ஈஸி தான் நார்மல் இன்டெஃபினைட் இன்டெக்ரலை விட டெஃபினைட் இன்டெக்ரல் ஈஸி டெஃபினைட் இன்டெக்ரல்னா என்ன இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னா என்ன அப்படின்னா டெஃபினைட் இன்டெக்ரல்ல லிமிட் இருக்கும் லிமிட் ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது டெஃபினைட் இன்டெக்ரல் லிமிட் வந்து இல்லவே இல்லை அல்லது இன்ஃபினைட்டா இருக்கு அப்படின்னா அது இன்டெஃபினைட் இன்டெக்ரல் இதுல முக்கியமான இந்த இதுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா integral minus a to a f of x dx equal to 2 integral 0 to a f of x dx if f of x is an even function அடுத்தது 0 if f of x is an odd function இதுல ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் பல தடவை என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கேன் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன ஆட் ஃபங்க்ஷன்னா என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் எல்லாம் சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸாக நிறையா கொடுத்துருப்பேன் அதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to mod x னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு f of minus x is equal to modulus of minus x is equal to mod x தான் modulus of minus x என்னது தான் அதே mod x தான் ஏன்னா மாடுக்குள்ள நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் பாசிட்டிவ் வேல்யூவா எடுக்கணும் இல்லையா அப்போ நம்ம இதுல பார்த்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்கு modulus of pi minus mod x இதுல mod x னு கொடுத்திருக்கு ஹோல் மாடுலஸ் இருக்கு அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம் மாடுலஸ் ஆஃப் pi minus x னு எடுத்துக்கலாம் மாடுலஸ் குள்ள வேல்யூ இருக்குனாலே இது கட்டாயமா என்ன ஃபங்க்ஷன் தான் ஈவன் ஃபங்க்ஷன் தான் அப்ப இன்டெகிரல் நம்ம இந்த இன்டெகிரல் minus pi to pi மாடுலஸ் ஆஃப் pi minus x dx இதை நம்ம எப்படி எழுதிடலாம் minus a to a னு இருக்கக்கூடியத ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கனால 2 integral 0 to pi pi minus x dx pi minus x dx அப்படின்னு நம்ம என்ன போட்டுடலாம் சரிதானா புரியுதா நான் சொல்றது minus pi to pi 2 integral 0 to pi இந்த டெஃபினிஷன் படி எழுதியிருக்கேன் இனிமே இதை இன்டகிரேட் பண்ணுங்க 2 into pi x minus x square by 2 லிமிட் எவ்வளவு 0 to pi அப்பர் லிமிட் தான் வேல்யூ வரும் லோயர் லிமிட் 0 ஆயிடும் அப்ப 2 into pi square minus pi square by 2 equal to என்ன வரும் 2 into 2 pi square by 2 2 will get cancelled our answer is pi square இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர் pi square தான் நம்மளுடைய ஆன்சர் சரிதானா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கிளாஸஸ் எப்படி இருக்கா அந்த அடுத்து வேறு என்ன கொடுக்கணும் நான் வந்து தொடர்ந்து நம்மளுடைய ஜனவரி எக்ஸாமுக்கும் ஏப்ரல் எக்ஸாமுக்கும் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேண்டாம் வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எந்த ஏரியாவில் உள்ள கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் கொடுப்பேன் இல்லை அது ஒரு நாள் இது ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ்ஸாக மாற்றி மாற்றி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்
இதில் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு உங்களுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வேறு ஏதாவது நான் வந்து டெஃபினிட் இன்டெக்ரல் வேணும்னு கேட்டிருந்தீங்க. செட் தியரி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்டகிரேஷன் இப்போ ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். வேறு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் இதை தவிர நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஜேஇஇ மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் என்ஜாய் த இன்ஸ்டா அக்கௌண்ட். யூஸ்வலாக நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் என்னுடைய ரீல்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் கட்டாயமாக பாருங்கள்.